பகவத் ராமானுஜருடைய தங்கையானாள் அங்கே ஆண்டாள் நாச்சியார் என அவருடைய வாழ்த்திறனாமும் நமக்கு கூறுகிறது. அதாவது நாறு நறும்பொழில் மாறிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாயினேன் நீ பராவி வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்காறு விடுதல் சொன்னேன், ஏறு திருவுடையான் நின்று வந்திவை கொள்ளுங்களோ என பிரார்த்தனை பண்ணிக்கொண்டாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பிரார்த்தனை அப்படியே இருந்தது. பல ஆச்சாரியர்கள் வந்து போனார்கள். இறுதியிலே ராமானுஜ அவதாரம் அங்கே வந்தது. ராமானுஜர் இந்த பிரார்த்தனையை நினைவு கூர்ந்தார். நேராக திருமாலியரன் சோலை சொல்லுகிறார். அங்கே நூறு தடா நிறைந்த அக்காறு வலுசலை பண்ணுகிறார். அங்கே பெருமாளுக்கு அமுது செய்துவிட்டு பிரார்த்தனையை நிறைவேற்றிவிட்டேன் என மகிழ்ச்சியோடு நேராக அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று அங்கே ஆண்டாள் நாச்சியாரை விழுந்து வணங்குகிறாள். அம்மா, உனது அந்த பிரார்த்தனையை அடியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டாள் நாச்சியார் மனமகிழ்ந்து அண்ணா வாரும் என்ற அந்த வார்த்தையானது திக்கட்டும் ஒலித்தது என அங்கே ராமானுஜருடைய திருச்சரித்திரம் நமக்கு விளக்குகிறது. அதனாலே தான் அங்கே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என அங்கே வாழித்திரளாமும் நமக்கு கூறுகிறது.